என்னடா இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டியா? ம் எங்கண்ணே, ரெடியெல்லாம் ஆகிட்டு தான் இருக்கேன். வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. யாருண்ணே? அண்ணியா? காலையிலே ரொமான்ஸ் தான். ம் ஏன்டா நீ வர, சும்மாட்றா. ச்சே, சுருக்கமே போகல. சிவமணி, ஹலோ. கண்ணு, சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டம்மா. நீங்கள்? நாங்கள் சாப்பிட்டோம் சாமி. ஆமாம், வேலை என்னாச்சு? வழக்கம் போல தான்மா, ஒன்றும் கிடைக்கல. நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு. என்னாச்சு? மறுபடியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அவரை தான் அந்த வேலைக்கு போக வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் வீட்டில் சும்மா இருந்தால் என்னவா அவருக்கு? சொன்னா எங்க சாமி உங்கள் அப்பா கேட்குறாரு? ஆமா, உன் பையன் வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு தேடிட்டே தான் இருக்கான். இப்ப நானும் வேலையை விட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவானாமா? அட சும்மா இருங்க. அம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன். உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா ஊரில் விவசாயம் பண்ணுறாரு. சொந்தமாக 6 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. அது போக தேங்காய் வியாபாரம் பார்க்குறாரு. வண்டி மாடெல்லாம் கூட வச்சுருக்காரு. அதை வச்சு வீட்டு செலவெல்லாம் பார்த்துப்பாரு சார். சிவா, உங்கள் அக்கா சொல்லி தான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுறீங்க. உங்களை நம்பி நாங்கள் எப்படி வேலை தர முடியும்? சாரி சார், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பாருங்கள்.
எடு எடு. சுஜி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் உங்ககிட்ட வேலை வேணும்னு சொல்லி கேட்டேன் நானே. இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப கத்துற? ஆமா, இன்னும் என்ன ஆகணும்? அங்க வந்து பாரு, நான் தான் அசிங்கப்பட்டு என்ன நீயா நின்ன? யாரு நீ அசிங்கப்பட்டியா இல்ல நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு வந்தியா? ஐயோ, பின்ன எனக்கு போய் அங்க என்ன சொல்ற? ஆமாங்க, நான் குப்பாடுற ஒரு பையன் தான் சொல்லி நிக்க சொல்றியா? அப்படி சொன்னா நான் தான் அசிங்கப்பட்டு நிப்ப, நீயா? சீ, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? அந்த குப்பை அல்றவர் தான் உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காரு. ஏமா தாயே, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால புரிய வைக்க முடியாது, தயவு செஞ்சு வச்சிரு. நான் நைட்டு ப்ரெட்டும் ஜாமும் இருக்குது. வேறு ஏதாச்சும் வேணுமா இல்லை இதுவே ஓகேவா? நான் கேட்குதா? என்னாச்சுண்ணா ஏன்னா அழுவுறீங்க? நான் என்னாச்சுண்ணா ஏன்னா அழுவுறீங்க? என்னாச்சுண்ணா ஏன்னா அழுவுறீங்க? என் பையன் பாரி இருக்கான்ல, அவன் ஸ்கூலில் அப்பா பற்றி கேட்டிருக்காங்க. அவன் நான் செய்கிற வேலையை மாற்றி சொல்லியிருக்கான். அவ்வளோ கேவலமாக போச்சுல்ல நான் செய்கிற வேலை. என் பையன் கூட சொல்ல தயங்குறான். நான் விடுண்ணா, அழாதீங்கண்ணா. எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லை. என் பையன் நான் செய்கிற வேலையை எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்கிட்டா போதும். ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்கும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி அப்பா. நம்பலையே பாதவத்தி நம்பலையே. பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன். மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில உடம்பு பரவாயில்லையாப்பா? பிச்சு புவையுங்க கொத்து கொத்தா காய்ச்ச வெள்ளரி பிஞ்சையுங்க கொல்லையில காஞ்சயம் பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரமேவும் பச்சை கிளி எல்லாம் ஆட்டக்காளி நான்டா கொட்டுக்காளி நான்டா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வா என் கண்ணு குட்டி வா வா. வத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாய சத்தமானி வாய கண்ணே காணங்குருவி கத்திடுச்சி காடு மேடெல்லாம் கத்திடுச்சி உன்னை காணும் முன்னுதான் கத்திடுச்சி. வாழைப்பூவு காட்டுக்குள்ள என் வாசப்பூவை நான் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு.